வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கற்கண்டு பகுதியில் உள்ள வேற்றுமை என்பதாகும். வேற்றுமை என்றால் என்ன? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை உருபுகள் யாவை? அவற்றிற்குரிய ஒவ்வொரு உருபுக்கும் உரிய சான்றுகள் எவை என்பதை அறிய இருக்கின்றோம். தம்பி பார்த்தான் என்னும் சொற்றொடர் தம்பி ஏதாவது ஒன்றினை பார்க்கிறான் என்பது பொருளாகும். தம்பியை பார்த்தான் என்னும் சொற்றொடர் தம்பியை மற்றொருவர் பார்க்கிறார் என்னும் பொருளை தருகிறது. முன்னர் குறிப்பிட்ட சொற்றொடர் தம்பி பார்த்தான், அதாவது தம்பி மற்றொரு பொருளை பார்த்தான். இப்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ள சொற்றொடர் தம்பியை இன்னொருவர் பார்க்கிறார் என்னும் பொருளாகும். இதுதான் வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபு என்றும் கூறுவர். வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமையை அறிந்து கொள்ளலாம். வேற்றுமை உருபு இல்லாது எழுவாய் தனித்து வருவது முதல் வேற்றுமையாகும். இதனை எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவார்கள். இதற்கு சான்று பாவை வந்தால். பாவை என்னும் பெயர் சொல்லோடு எவ்வித வேற்றுமை உருபும் வராமல் இது முதல் வேற்றுமைக்கு சான்றாயிற்று. இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ ஆகும். இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இந்த இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருள்களில் இடம்பெறும். இரண்டாம் வேற்றுமைக்குரிய சான்று கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் நன்கு கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பொருளுடன் இணைகிறதோ அப்பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். இதற்கு சான்றினை அறிவோம். இராசராச சோழன் பெருவுடையார் கோயிலை கட்டினார். இது ஆக்கல் பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை. பாண்டியர் பகைவரை அழித்தார். இது அழித்தல் பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை. வீரர்கள் எல்லையை அடைந்தனர் என்பது அடைதல் என்னும் பொருளில் இரண்டாம் வேற்றுமை இங்கு வந்துள்ளது. அரசன் சினத்தை விடுத்தான், நீத்தல் பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை இது. மங்கை தாயை போன்றவள், ஒத்தல் என்னும் பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை இது. செல்வி செல்வத்தை உடையவள், இது உடைமை என்னும் பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமையாகும். மூன்றாம் வேற்றுமையை இனி அறிந்து கொள்வோம். ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகளாகும். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தாப்பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். கருவிப்பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவியே செயப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவியாகும். இதற்கு சான்று மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவியாகும். இதற்கு சான்று உளியால் சிலை செய்தான். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தாவாகும். இதற்கு சான்று கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல் கருத்தாவாகும். இதற்கு சான்று சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. மூன்றாம் வேற்றுமை உருபுகளுள் ஓடு, ஒடு ஆகியவை உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். உடனிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன?
வினை கொண்டு முடிகின்ற பொருளை தன்னிடத்தும் உடன் நிகழ்கிறதாக உடையது உடனிகழ்ச்சி ஆகும். இதற்குச் சான்று தாயொடு குழந்தை சென்றது. குழந்தை என்பது வினை கொண்டு முடிகின்ற பொருள். செல்லுதல் என்பது தொழில். அத்தொழிலை தன்னிடத்தும் உடன் நிகழ்த்துகிற பொருள் தாய். எனவே இது உடனிகழ்ச்சி பொருள் ஆகும். இனி நான்காம் வேற்றுமையை அறிந்து கொள்வோம். நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு கு என்பதாகும். இவ்வேற்றுமை கொடை, பகை, நட்பு, தகவு, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருள்களில் இடம்பெறும். நான்காம் வேற்றுமைக்குரிய பொருள் சான்றுகளை அறிந்து கொள்ளலாம். கொடைப்பொருள் புலவருக்கு பரிசு கொடுத்தார். பகைப்பொருள் நோய்க்கு பகை மருந்து. நட்பு பொருள் பாரிக்கு நண்பர் கபிலர். தகுதி பொருள் அரசருக்கு உரிய அருங்கலம். அதுவாதல் தாலிக்கு தங்கம். பொருட்டு கூலிக்கு வேலை. முறை அமுதாவுக்கு மகள் அன்பரசி. எல்லை தமிழகத்துக்கு தெற்கு குமரி. ஐந்தாம் வேற்றுமையை இனி அறிந்து கொள்வோம். ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் இன், இல் ஆகியவையாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் இடம்பெறும். ஐந்தாம் வேற்றுமை பொருள் வரும் சான்றுகள்: நீங்கள் மலையின் வீழ் அருவி. ஒப்பு பாலின் நிறம் கொக்கு. எல்லை இந்தியாவின் வடக்கு இமயம். ஏது கொடையில் மிக்கவன் பாரி. ஆறாம் வேற்றுமையை அறிந்து கொள்ளலாம். ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் அது, ஆது, ஆ. இது உரிமை பொருளில் வரும். இதற்குச் சான்று ராமனது வில், நண்பனது கை. ஏழாம் வேற்றுமையை இனி அறிந்து கொள்வோம். ஏழாம் வேற்றுமைக்குரிய உருபு கண் என்பதாகும். இடம், காலம் குறிக்கக்கூடிய சொற்களில் ஏழாம் வேற்றுமை இடம்பெறும். இதற்குச் சான்று எங்கள் ஊரின்கண் மழை பெய்தது. எட்டாம் வேற்றுமையை அறிந்து கொள்வோம். எட்டாம் வேற்றுமை விளிப்பொருளில் இடம்பெறும். இதற்கென தனி வேற்றுமை உருபு எதுவும் கிடையாது. இதற்குச் சான்று அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்று விழித்து கூறுவதும் ஆகும். இதனை விழி வேற்றுமை என்றும் அழைப்பர். மீண்டும் ஒருமுறை வேற்றுமை பற்றிய விளக்கங்களை அறிந்து கொள்வோம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். இவ்வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாம் வேற்றுமைகளுக்கு வேற்றுமை உருபுகள் உண்டு. நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.